வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிரகாஷ் டாக் சேனலில் இது 2வது வருஷமாக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி வந்திருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி வந்திருக்கேன். இந்த வாட்டி யார் யார் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேர் சுரேஷ், ராஜேஷ், இது 2 பேரும் போன வருஷம் வந்தவங்க தான். இதில் சதீஷ் இவர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. இவர் பேர் சரவணன், இவர் தான் ஃபஸ்ட்டு வாட்டி. மீதி நாங்கள் 3 பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வாட்டி வந்தோம். இது 2வது வாட்டி வந்திருக்கோம். ஆனால் இந்த 2வது வாட்டியில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஏசி கோச் புக் பண்ண ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு 1:25 ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், வெஸ்ட்டு கோச் ட்ரெயினை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ட்ரெயின் 2:35 ட்ரெயினை புக் பண்ணி இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அதாவது 28 ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 12:30 மணி. அதாவது நாங்கள் 27ஆம் தேதி 2:35 ட்ரெயினை பிடிச்சோம். இப்போ அடிவாரத்துக்கு நிற்கிற ட்ரெயின் பார்த்தா 12:30 மணி. இப்போது அடிவாரத்துலேருந்து மலை ஏற போகிறோம். அப்படியே ஒரு மலை வீடியோ எடுத்து போகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:50. நாங்கள் அது போன வருஷம் 2 மணிக்கு வரணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே தான் போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செக் பண்ணுற இடம். பிளாஸ்டிக்கில், அதாவது பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் கூட எடுத்துருவாங்க. வாட்டர் கேனை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அமைச்சிருவாங்க. திருப்பி எதாவது வாட்டர் கேன் கொடுக்கணும். இந்த பாருங்கள், பெண்கள் ஏற அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. மணி கரெக்டாக 12:50, 28/4/2024. இப்போ 2வது வருஷமாக ஏறுறோம். நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்ட திருப்பி வந்தோம்னா 20 ரூபா உங்களுக்கு தந்துடுவாங்க. அதாவது மேலே பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்றதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக 12:50க்கு ஏற ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா 1வது மலை முடிஞ்சதுக்கான அறிகுறி. 1வது மலை முடிஞ்சது, 2வது மலை தொடங்குகிறோம். 2வது தொடங்கும் போது விநாயகர் கோயில் வரும். இந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டிங்கன்னா பின்னாடி கடைங்களாக இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து 12:50க்கு 1வது மலையை அங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:50. 12:50க்கு அங்கே தொடங்கி 1:50 கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது 1வது மலையை முடிக்கிறதுக்கு. இருக்கிறதே கஷ்டமானது பார்த்திங்கன்னா 1வது மலையும் 7வது மலையும் தான். இந்த 1வது மலையை முடிஞ்சதுக்கப்புறம் தரிசனம் பண்ணி பின்னாடி பார்த்திங்கன்னா கடைங்க இருக்கும். ஆனால் 1வது மலை வேறு எங்கேயுமே கடைங்க இருக்காது. 2வது மலை தொடங்கும் போது தான் கடைங்க இருக்குது. அந்த விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணி பின்னாடியே இது இப்போ ராஜேஷ் பார்த்திங்கன்னா இவர் ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். வெயிட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து அப்புறமா லெமன் சோடா, அப்புறமா மாங்காய் எல்லாமே இருப்பாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே 2வது மலையை திருப்பி தொடங்க ஆரம்பிக்கணும். இது 2வது மலை தொடங்கும் போது அடுத்த வீடியோ போகிறேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2வது இடம், முடிவு பெற இடம். 2வது மலை. இந்த 2வது மலை முடிவு பெற இடம் சின்ன ஒரு தண்ணி ஊற்று மாதிரி இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு 1/2 லிட்ரு தண்ணி பாட்டில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சின்னதாக மொண்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். இந்த இடத்த விற்றுட்டிங்கன்னா திருப்பி 4வது மலையில் நல்லா ஷவரில் வராமல் தண்ணி ஸ்பீடாக வரும். இதில் சின்னதாக தான் வரும். நம்ம பிடிச்சி தான் ஊற்றணும். ஒரு சொன நீர் தான். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் பிடிச்சி ரொப்பிக்கணும். இந்த மலையை நம்ம தொடங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 2:45, கரெக்டாக 45 நிமிஷம் தான் ஆக்கிது 2வது மலையை முடிக்கிறதுக்கு. இங்கே தண்ணீர் கிடைக்க மாட்டேன் பாருங்க. அந்த இடத்துல தான் மொண்டு ஊற்றுவாங்க. இதுதான் 2வது மலை முடிகிற இடம். கரெக்டாக இதுக்கு 45 நிமிஷம். 1வது மலைக்கு நம்ம 1 மணி நேரம் ஆச்சு. இது வந்து 45 நிமிஷம் தான் ஆச்சு. அடுத்த வீடியோ பாருங்கள், அடுத்தது காட்டுறேன். இது கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ 7வது மலை வந்துட்டோம். நாங்கள் 1வது மலையில் ஏற டைம் பார்த்திங்கன்னா 12:50. அதாவது 27/4/2024 ஏப்ரல். இது 12:50 கிளம்பணும். இப்போ பார்த்திங்கன்னா 28/4/2024 காலையில் 7:50. அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று வந்துடுவோம். கரெக்டாக இப்போ எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இருக்குது. நாங்கள் மேலே வந்து கடைசி 7வது மலை தரிசனம் பண்ணுறதுக்கு, சாமி தரிசனம் இந்த வழியாக தான் போகணும். ஆனால் 7வது மலை ரொம்ப டஃப்பு கொடுக்கும். அதுதான் வர வழி. 7வது மலை இது மேலே நல்லா கேர்ஃபுல்லாக வரணும். நிதானமாக பொறுமையாக வரணும். ரொம்ப டஃப்பு கொடுக்கும். முதல் மலையை விட 7வது மலை தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த வழியாக தான் இப்போ 7வது மலைக்கு உள்ள சிவனை தரிசனம் பண்ண போனோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு அருகாமையில் நிற்கிற கியூ. இங்கேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 அடியில் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயமாக நம்ம காட்சி தர்றாரு. நம்ம பார்த்திங்கன்னா 28 நைட்டு 12:50, அதாவது 1 மணிக்கு நம்ம வந்து முதல் மலையை தொடங்கிறதுக்கு நின்னோம். இது காலையில் பார்த்திங்கன்னா அதே காலையில் 8 மணிக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிருக்கு இந்த இடத்த வந்து நம்ம அடையத்துக்கு. இப்படி கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு அடுத்தது தான் நம்ம வெள்ளையங்கிரி தரிசனம் பண்ண போகிற இடம். இது தான் இந்த இடம் தான்.
பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்தபோது நந்தி வடிவில் உள்ள ஒரு குன்று, ஒரு மலை அப்படியே தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா நந்தி வடிவிலே தான் இருக்கும். இது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். இது அப்படியே தரிசனம் பண்ணிவிடுங்க. நந்தி வடிவிலே தான் இருக்கும் இது. இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயம்புவாக உருவானி நம் காட்சி தருகிறார். இதுக்கு தான் இவ்வளோ சிரமப்பட்டு இத்தனை மணி நேரம் கடந்து தரிசிக்க வந்தால் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிடுங்க. ஒரு மாதிரி மாற்றம் கண்டிப்பாக வரும்.